Let us pray. நாம் ஜெபம் செய்வோம். Most gracious loving Father, மகா கிருபை நிறைந்த நேச பிதாவே, the God of Abraham, Isaac and Jacob, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, the God Almighty who created the heaven and earth, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, O Lord Jesus Christ, you are the way, you are the life, you are the truth, O Lord. ஓ எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, நீரே வழியும், நீரே சத்தியமும், நீரே ஜீவன் ஆண்டவரே. You are the resurrection and the life. நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆண்டவரே. There is no other God other than thee. உம்மை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை ஐயா. You are the God of miracle. நீரே அற்புதங்களின் தேவன். Lord, fill the people with thine Holy Spirit. ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியினால் தமது ஜனங்களை நிறைத்தருளும். Let the blood of Calvary fall on each and every one who listens this message. இந்த செய்திகளை கேட்கின்ற ஒவ்வொருவர் மீதும் கல்வாரியின் ரத்தம் இறங்கி பாயட்டும் ஆண்டவரே. Bind all the evil forces against them. அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் கட்டி போடும். Bless them abundantly whoever meditates on thy sufferings. உமது பாடுகளை தியானிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். Lead us deep into thine scriptures. உமது வசனங்களின் ஆழங்களில் அவர்களை நடத்துவீராக. We ask all these things in the most precious name of our Lord and Savior, Jesus Christ of Nazareth. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா அருமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான சகோதர சகோதரிகளே, in entire human history there is only one man who stood trial for 6 times in 12 hours. முழு மனித வரலாற்றிலும் 12 மணி நேரங்களுக்குள்ளாக 6 முறை விசாரணைக்குட்படுத்தப்பட்ட ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருந்தார். 6 times in 12 hours. 12 மணி நேரங்களுக்குள்ளாக 6 முறை விசாரிக்கப்பட்டவர். That is night 11:30 to morning 11:30. இரவு 11:30 இருந்து காலை 11:30 வரையிலும். Do you know who is that man? அந்த மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? He is our Lord and Savior Jesus Christ of Nazareth. அவர்தான் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. Our Lord is having two natures. நமது ஆண்டவருக்கு 2 விதமான தன்மைகள் இருந்தது. One is a divine nature, other ஒன்று is a தெய்வீக தன்மை, other is a human nature. இன்னொன்று மனித தன்மை. Both the natures were on trial. 2 தன்மைகளுமே விசாரணைக்குட்படுத்தப்பட்டது. He stood before the 2 varieties of judges. அவர் 2 விதமான நீதிபதிகளுக்கு மத்தியிலே நிறுத்தப்பட்டார். One belongs to religious judges. ஒன்று மதச்சார்பான நீதிபதிகள். The other one political secular judges. இரண்டாவது மக்கள் அரசாங்கத்தை சார்ந்த நீதிபதிகள். Before the religious judges, he was judged as the Christ the prophet. அந்த மதத்தை சார்ந்தவர்களான நீதிபதிகளுக்கு முன்பதாக கிறிஸ்து எனப்பட்ட தீர்க்கதரிசியாக அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார். Before the political and secular judges, he stood as the Christ the King. அரசியல் சார்ந்த நீதிபதிகளுக்கு முன்பதாக அரசனாகிய கிறிஸ்துவாக அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டார். Our Lord lived on this earth 33.5 years. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 வருஷங்கள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்திருந்தார். 3.5 years he preached in the streets of Palestine. 3.5 வருஷங்கள் அவர் பாலஸ்தீனத்தினுடைய வீதிகளிலே பிரசங்கம் செய்தார். All his life death was before him. அவர் வாழ்நாள் முழுவதும் மரணம் அவருக்கு முன்பதாகவே. Wherever he goes, the cross was with him. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கேயெல்லாம் சிலுவை அவரோடு கூட இருந்தது. Even when he was born in the Bethlehem. அவர் பெத்லகேமிலே பிறந்த பொழுது கூட. Matthew 2nd chapter 1 to 16 says, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 to 16 வசனங்கள் சொல்லுகிறது. 3 wise men came from the east. கிழக்கத்திலே இருந்து 3 சாஸ்திரிமார்கள் வந்தார்கள். Caspar, Melchior, Balthazar. காஸ்போ, மெல்சோ, பெல்சஸார். This Caspar comes from Ethiopia with a gold. இந்த காஸ்போ என்பவன் எத்தியோப்பியாவிலே இருந்து பொன்னோடு கூட வந்திருந்தான். Melchior comes from Arabia with a frankincense. மெல்சோ அரேபிய தேசத்திலிருந்து சுகந்த வர்க்கங்களோடு வந்திருந்தான். Balthazar comes from Persia with a myrrh. பெல்சோ என்பவன் பாரசீகத்திலிருந்து வாசனை திரவியங்களோடு வந்திருந்தான். These 3 wise men came and questioned the Herod the Great. Where is the king of the Jews?
was born. இந்த மூன்று சாஸ்திரிகளும் மகா ஏரோதுவினிடத்தில் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். Oh, Herod became very ferocious. ஏரோது மிகவும் கோபம் அடைந்தார். He cannot tolerate someone can replace him. தன்னை இன்னொரு ராஜா வரப்போகிறான் என்கிற வார்த்தை அவனால் அங்கீகரிக்க முடியவில்லை. He did not trust his own sons. அவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே நம்பாத மனிதன். He murdered his own sons. அவன் தன்னுடைய சொந்த குமாரர்களையே கொலை செய்து போட்டவன். That is the reason Caesar Augustus says it is better to be a pig in the Herod farm rather than his son in his palace. எனவேதான் மகாபட்ட ரோம சாம்ராஜ்ய சீசர் சொன்னார், ஏரோதுவுக்கு பிள்ளைகளாய் இருப்பதை விட அவனுடைய தோட்டத்திலே பன்றி குட்டிகளாய் இருப்பது நல்லது என்று சொன்னார். When he smells something that somebody is going to replace him as a king, he will finish them. தன்னை பார்க்கிலும் இன்னொரு அரசன் தன்னுடைய ஸ்தானத்திற்கு வரப்போகிறான் என்கிற வாசனையை முகர்ந்தால் கூட உடனடியாக அவர்களை கொன்று போடுகிறவன் ஏரோது. When he's come to know through the scribes that the king of the Jews will be born in the city of Bethlehem, பெத்லகேம் பட்டணத்திலே யூதருக்கு ராஜாவாய் இருக்கிறவர் பிறக்க போகிறார் என்பதை வேத பாரகர் மூலமாக அறிந்து கொண்ட பொழுது, he has ordered to slaughter all the male children below 2 years. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்து போட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார். Not only in Bethlehem but surrounding the Bethlehem around 7 kilometers circle. பெத்லகேமிலே மாத்திரமல்ல, பெத்லகேமை சுற்றி இருக்கிற 7 மைல் வட்டாரத்திற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் கொல்லச் சொன்னார். The history says 180 male children were slaughtered. வரலாறு சொல்லுகிறது 180 ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டன. Till today in the cave of Bethlehem you can find a 14 children's grave in the same cave where our Lord Jesus was born. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததான அதே குகை பகுதியிலே இன்றைக்கு கூட 14 குழந்தைகளின் கல்லறைகளை பெத்லகேம் குகை பகுதிகளிலே பார்க்க முடியும். So our Lord, when he was a baby, he ran as a refuge into Egypt. நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து குழந்தையாய் இருந்த பொழுதே ஒரு அகதியை போல ஜீவனை காக்க அவர் எகிப்துக்கு ஓட வேண்டியிருந்தது. In less than 2 years time he became a refugee in a foreign country. 2 வயதுக்குள்ளாக அவர் ஒரு அந்நிய தேசத்திலே அகதியாக போய்விட்டார். So even at his birth the cross is before him. எனவே அவருடைய பிறப்பிலே கூட சிலுவை அவரை தொடர்ந்திருந்தது. If you take the Luke 13th chapter verse 31 to 33, லூக்கா 13ஆம் அதிகாரம் 31 33 வரையிலே நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களானால், Herod Antipas, son of the Herod the Great, ஏரோது அந்திப்பா என்று சொல்லப்படுகிற மகா ஏரோதுடைய மகன், he wanted to kill Jesus. இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். So the cross is before him even then. அப்பொழுது கூட கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக சிலுவை இருந்தது. If you take the Luke 4th chapter verse 16 to 29, லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 29 முடிய பார்த்தால், you will find the Lord Jesus Christ in his beginning of his ministry. He comes to his own native town where he was brought up, நமது Nazareth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு தன்னுடைய ஊழிய காலத்தின் ஆரம்பத்திலே வருகின்றார். On the Sabbath day he went to the synagogue. ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்திற்கு போனார். When the rabbi gave the scroll to read, அந்த யூத ரவிமார்கள் இவர் வாசிக்கும்படியாக வேத வசனத்தை கொடுத்தார்கள். he read from Isaiah 61 chapter 1 to 2. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை அவர் வாசித்தார். The Spirit of the Lord is upon me, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார். and he said that I have come to redeem the prisoners and heal the blind. சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும் குருடருடைய கண்களை திறக்கவும் நான் அனுப்பப்பட்டேன். When he used these words, இந்த வார்த்தைகளை அவர் உபயோகித்த பொழுது, oh, the people rebelled against him. ஜனங்கள் அவருக்கு எதிராக புரட்சி They செய்தார்கள். became so ferocious. அவர்கள் மிகவும் கோபம் They மூர்க்கமடைந்தார்கள். questioned him, you are a son of a carpenter, how can you be a Messiah? நீ ஒரு தச்சனுடைய குமாரன், நீ எப்படி எங்களுக்கு மேசியாவா இருக்க முடியும்? These prophecies are said about the Messiah. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மேசியாவை குறித்து சொல்லப்பட்டவைகள். So they dragged him almost 3 kilometers from that synagogue to the mountain edge. அதிலிருந்து அந்த ஓய்வு நாளிலே அந்த ஜபாலயத்திலிருந்து 3 மைல் தூரத்தில் இருக்கிற ஏஜ் மலைக்கு அவரை இழுத்துக் கொண்டு So போனார். they wanted to push him on top of the mountain around 175 feet below. 175 அடி ஆழத்திற்குள்ளாக மலையின் உச்சியில் இருந்து அவரை கீழே தள்ள வேண்டும் என்று திட்டமிட்டார். Our Lord escapes among them and goes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு மறைந்து போனார். If you take John's Gospel 8th chapter 51 to 59,
யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51 59 முடிய நீங்கள் பார்ப்பீர்கள். One day he is preaching near the temple of Jerusalem. எருசலேம் தேவாலயத்திற்கு அருகாக அவர் பிரசங்கித்த பொழுது, When he is talking with the Pharisees and Sadducees and scribes, பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத பாரகரிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது, he told, I am there before then Abraham. ஆபிரகாமுக்கு முன்னும் நான் இருந்தேன் என்று அவர் சொன்னார். Immediately the Jews got angry. யூதர்கள் உடனடியாக கோபம் அடைந்தார். They told, you don't even have a 50 years. Are you there before then Abraham? உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, நீ ஆபிரகாமுக்கு முன்னும் இருந்தாயோ? Then immediately they wanted to stone Jesus. ஆண்டவராகிய இயேசுவை கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். He escapes that time also. Cross is before him. அந்த முறையும் கூட அவர் தப்பிச் சென்றார். சிலுவை அவருக்கு முன்பதாக அப்போது If வைக்கப்பட்டது. you take the John's Gospel 10th chapter verse 30 to 39, யோவான் 10ஆம் அதிகாரம் 30 39 முடிய எடுத்துக்கொண்டார். you will find Jesus is preaching again in the temple of Jerusalem. இயேசு கிறிஸ்து மறுபடியும் எருசலேம் தேவாலயத்திலே பேசுகிறதை He பார்க்கிறோம். told, I and the Father is one. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். Oh, with that word Jews got annoyed. அந்த வார்த்தையை கேட்ட உடனே யூத மக்கள் மூர்க்கமடைந்தார்கள். Oh, they argued him and they wanted to stone him. அவரோடு கூட அவர்கள் வாக்குவாதம் பண்ணி அவர்களை கல்லெறிய விரும்பினார்கள். Here also the cross is before him. இங்கேயும் கூட சிலுவை அவருக்கு முன்பதாக இருந்தது. So our Lord escapes from that incident. அந்த சம்பவத்திலே கூட நமது ஆண்டவர் தப்பிச் செல்லுகின்றார். John 2nd chapter verse 1 to 4 says, யோவான் 2ஆம் அதிகாரம் 1 4 வசனங்கள் சொல்லுகிறது. at the beginning of his ministry he attended the wedding at Cana. தன்னுடைய ஊழிய காலத்தின் ஆரம்பத்திலே அவர் கானாவூரிலே நடைபெற்ற கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். When the wine is over, திராட்சரசம் தீர்ந்து போன பொழுது, when his mother came and requested him, அவருடைய தாயார் அவரிடத்திலே வந்து வேண்டிக் கொள்ளுகிறார்கள். he told her, mother, my time has not yet come. ஸ்திரியே, என் வேளை இன்னும் வரவில்லையே என்றார். But now our Lord Jesus Christ says, after 3.5 years of his ministry, தன்னுடைய ஊழியத்தின் 3.5 வருடங்கள் கழிந்த பிறகு தன்னுடைய சீஷர்களிடத்திலே இப்பொழுது சொல்லுகிறார். John 13th chapter verse 1, யோவான் 13ஆம் அதிகாரம் 1 வசனம், my hour has come என் வேளை வந்தது, to depart from this world and to go to the Father. இந்த உலகத்தை விட்டு நான் பிதாவினிடத்திலே போகிறேன். Really, the hour has come. மெய்யாகவே அந்த வேளை வந்தது. That is AUC Aburbe Kondita 785. அதாவது AUC அபூர்பதி கொஞ்சித்தா 785. 785. That means after the construction of the Rome cities, அதாவது ரோம பட்டணத்தினுடைய ஸ்தாபனத்துக்கு பிறகு 785th year, 785வது வருஷம், Nisan 15th. நிசான் மாதம் 15ஆம் தேதி. That means according to our calendar, அதாவது நம்முடைய காலண்டரின் படி AD 30 April 6th, கிபி 30 ஏப்ரல் 6ஆம் தேதி, our Lord Jesus called Peter and John. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானையும் பேதுருவையும் அழைத்து, He told them, go into the city. நீங்கள் பட்டணத்திற்குள்ளே போங்கள் என்றார். You will find one man carrying a water with a pitcher. தண்ணீரை சுமந்து வருகிற ஒரு மனிதனை அங்கே காண்பீர்கள். You follow him wherever he goes. அவன் எங்கே எல்லாம் போகிறானோ அவனை பின்தொடர்ந்து போங்கள். The house where he enters, you go to the house. அவன் எந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டுக்குள்ளே நீங்களும் போங்கள். Tell to that owner of the house, அந்த வீட்டினுடைய முதலாளியினிடத்திலே சொல்லுங்கள், Master is asking a room to prepare for the supper. ஆண்டவருக்கு பந்தி இங்கே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லுங்கள். He will show you the large room fully furnished. அங்கே கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்ட ஒரு பெரிய அறை உங்களுக்கு காண்பிக்கும். Here you may ask why he gave a indication a man is carrying a water. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை சுமந்து செல்லுகிற ஒரு ஆண் பின்னே போங்கள் என்று ஏன் சொன்னார் என்று நீங்கள் கேட்கலாம். In Palestine no man carries the water. பாலஸ்தீனத்திலே பெரும்பாலும் ஆண் மக்கள்
ஆண்கள் தண்ணீரை எடுப்பது கிடையாது. Only the woman carries the water. பெண்கள் மாத்திரமே தண்ணீர் சுமப்பார்கள். But here if he tells the woman carries the water, you follow wherever you go, so many hundreds of women will be carrying the water where the disciples will go. தண்ணீரை எடுத்து வருகிற பெண் பின்னே போங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தால் நூற்றுக்கணக்கான பெண்கள் தண்ணீரை எடுக்கிறார்கள். யார் பின்னே சீஷர்கள் போயிருப்பார்கள்? But here he gave a very clear indication there will be only one man carrying the water. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். தண்ணீரை சுமந்து வருகிற ஒருவன் அவன் பின்னே போங்கள் என்று. And also he called Simon the Zealot and the Bartholomew, both of them, and he told to take money from Judas and buy a lamb for the Paschal offering. அது மாத்திரமல்ல, செலோத்தே எனப்பட்ட சீமோனையும் அடுத்த சீஷனையும் அழைத்து யூதாசினிடத்திலே பணத்தை பெற்று பஸ்காவுக்கு தேவையான ஆட்டை வாங்கி வரும்படி அவர்களை அனுப்புகின்றார். So they took the money from Judas, went and brought the lamb and offered in the temple of Jerusalem. எனவே அவர்கள் யூதாஸ் காரியோத்தினிடத்திலே பணத்தை பெற்று ஆட்டை வாங்கி எருசலேம் தேவாலயத்திலே அதனை காணிக்கை பலியாக்குகிறார்கள். Exodus 12th chapter speaks about the Passover. யாத்திராகமம் 12வது அதிகாரம் பஸ்காவை குறித்து பேசுகிறது. This feast reminds every Jew the deliverance from the bondage out of the Egypt. இந்த பண்டிகையானது எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்ததான நாளை நினைவு கூறுகிறதாக ஒவ்வொரு யூதனுக்கும் அமையும். The Lord brought 4.2 million Israelites out of the Egypt after 430 years of bondage. 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து 42 லட்சம் இஸ்ரேலிய மக்களை தேவன் வெளிக்கொணர்ந்து வந்த அந்த விடுதலை நாளை அது குறிக்கும். He has performed 10 mighty miracles through the Moses. மோசேயின் மூலமாக 10 வாதைகளை அவர் எகிப்திலே நடப்பித்திருந்தார். Before they could leave to the Egypt, he has ordered to celebrate the feast of the Passover, that is the feast of the deliverance. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே போகிறதற்கு முன்பதாக அவர்கள் புறப்படுகிறதான நாளை குறிக்கின்றதான இந்த பஸ்காவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லி இருந்தார். Wherever the Jew may be, he celebrates this feast. இந்த யூதன் உலகத்தின் எந்த பகுதியிலே இருந்தாலும் இந்த பஸ்காவை அவன் ஆசரிக்கின்றான். There is a procedure to celebrate the Passover. அந்த பஸ்காவை ஆசீர்வதிக்கிறதற்கென்று சில முறைமைகள் உண்டு. The sitting arrangement itself, it's like a square U shape. அவர்கள் உட்காருகின்ற அந்த விதமே கூட அவர்கள் ஒரு செவ்வக வடிவத்திலே சதுர வடிவத்திலே உட்கார வேண்டும். They will have a table just 1 feet above the ground like a teapot. தீப்பாயை போல தரையிலே இருந்து ஒரே ஒரு அடி உயரத்திற்காக ஒரு மேசை செய்யப்பட்டிருக்கும். They sit on the cushions, they will keep their left elbow on the table and stretch their legs out and they will eat. தலையணைகள் மீது அவர்கள் அமர்ந்து தங்களுடைய இடது பக்கம் முழங்காலை அந்த மேசையின் மீது ஊன்றி கால்களை வெளியே வைத்து அவர்கள் புசிப்பார்கள். To celebrate the Passover, they need 8 varieties of things. பஸ்காவை அவர்கள் கொண்டாடுவதற்கு 8 விதமான காரியங்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. First, they need a 1-year-old lamb to offer a sacrifice in the temple of Jerusalem. Then they brings it and roast with a pomegranate sticks. முதலாவதாக தேவாலயத்திலே பலியிடுகிறதற்கு 1 வயது ஆடு அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதனுடைய உடலை கொண்டு வந்து மாதுளையினுடைய விறகிலே அதனை சமைப்பார்கள். 3 unleavened bread they required. 3 புளிப்பில்லாத அப்பங்கள் தேவை. The third one is they keep a bowl of a salt water. அங்கே உப்பு நீரை ஒரு பாத்திரத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். This reminds them the tears they have shed in bondage 430 years in Egypt. எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்கள் வடித்த கண்ணீரின் குறிப்புக்கான அடையாளமாய் அது அமையும். Not only that, the salt water reminds them how God tore the Red Sea and brought them out of the land of Egypt. அந்த உப்பு தண்ணீரானது கண்ணீரை மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவன் எப்படி செங்கடலை பிளந்து அவர்களை அதனை கடக்க பண்ணினார் என்பதையும் அது குறிக்கும். And fourth thing, they keep a hyssop. அது 4வதாக ஈசோப்பை அவர்கள் வைத்திருக்க வேண்டும். This hyssop they dip in the salt water. இந்த ஈசோப்பை உப்பு தண்ணீரிலே நனைத்து they will sprinkle everywhere. அந்த தண்ணீரை எல்லா இடங்களிலும் தெளிப்பார்கள். This reminds them how they have kept the blood to the doorpost
and the Passover night in the Egypt. இதுதானே அந்த பஸ்கா ராத்திரியிலே தங்களுடைய நிலைக்கால்களிலே எப்படி ஆட்டுக்குட்டியினுடைய பஸ்கா ரத்தத்தை தெளித்தார்கள் என்பதை குறிக்கும். So that the angel of the death sees the mark and passes away that house. சங்கார தூதன் அந்த அடையாளத்தை காணுகின்ற பொழுது அந்த வீட்டை விட்டு கடந்து செல்லுவான். They keep 5 varieties of herbs. அது மாத்திரமல்ல, அவர்கள் 5 விதமான கீரைகளை கொண்டிருப்பார்கள். That is lettuce, horseradish, chicory, harthound and endive. These 5 varieties of herbs they use in the Passover meal. கசப்பு தன்மையை கொடுக்கிறதானே 5 விதமான கீரை வகைகளை கொண்டு வந்து அதனாலே சமைத்து வைத்திருப்பார்கள். They eat these herbs to remember them what sort of bitterness they experienced in the land of Egypt. கசப்பு கீரை அவர்கள் புசிக்கிறதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எத்தகையதான கசந்த அனுபவங்களை அவர்கள் எகிப்து நாட்டிலே பெற்றிருந்தார்கள் என்பதை நினைவு கூறுகிறதற்கு. There will be a paste called charohot. charohot என்று சொல்லுகிறதான ஒரு பசையும் அங்கே இருக்கும். This paste, mixture of apple, dates, pomegranates, figs and nuts, it is the mixture of all these fruits. இந்த பசையானது பேரிச்சம்பழம் மற்றும் பல வகையான பழங்களினுடைய கலப்பாக அது காணப்படும். This reminds them how they made a bricks with the mud and made for the Egyptian masters. எகிப்திய எஜமான்களுக்காக அவர்கள் எப்படியாக செங்கல்லை அறுக்கிறதற்காக சேற்றையும் மண்ணையும் கலந்து குழைத்து பிசைந்தார்கள் என்கிறதை குறிக்கிறதற்காக இது செய்யப்பட்டிருக்கிறது. While they are eating the paste, they eat the cinnamon sticks. அந்த ஆகாரத்தை அவர்கள் புசிக்கின்றதான வேளையிலே அவர்கள் செங்கல் சுட்ட நினைவுகளை மல்லங்களிலே தாங்குவார்கள். That reminds them how they bake these bricks with the straw day and night to make bricks to build the Pharaoh cities. பார்வோனுடைய மாநகரத்தை நிர்மாணம் பண்ணுகிறதற்காக வைக்கோலை வைத்து எப்படியா இரவும் பகலும் அவர்கள் செங்கல் சூளைகளிலே செங்கலை சுட்டார்கள் என்பதை அது நினைவுறுத்தும். The 8th item on the Passover table is 4 cups of wine. பாசோவர் பந்தியிலே வைக்கப்படுகிறதான 8வது பொருள் என்னவென்று சொன்னால் 4 பாத்திரங்களிலே திராட்சை ரசம். One cup when they are drinking, they remember the promise of the Lord which is said in Exodus 6th chapter 6 to 8 verses. அவர்கள் ஒவ்வொரு குவளையில் இருக்கிறதானே அந்த திராட்சை ரசத்தை குடிக்கின்ற வேளையிலே யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 6 to 8 வசனங்கள் வரையிலே ஆண்டவர் கொடுத்த 4 வாக்குத்தத்தங்களை அவர்கள் நினைவு கூர்வார்கள். They pronounce the first promise, I will deliver you from the land of the bondage in Egypt. எகிப்திலே இருக்கிற அடிமைத்தன வீட்டிலிருந்து உங்களை நான் விடுவிப்பேன் என்கிற முதல் வாக்குத்தத்தத்தை அவர்கள் நினைப்பார்கள். They drink the wine 1 cup. அவர்கள் ஒரு குவளையில் இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை குடித்த பின்பு and they sing a song, Psalm 113 and Psalm 114. 113வது 114வது சங்கீதங்களை அவர்கள் பாடலாக பாடுவார்கள். The second promise, I will bring you up with the mighty hand to the land of milk and honey. என்னுடைய பலத்த கரத்தினாலே தேனும் பாலும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை அழைத்து வருவேன் என்பது 2வது வாக்குத்தத்தம். They read that blessing and drink 2nd cup of the wine. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் வாசித்த பிறகு 2வது குவளையில் இருக்கிறதையும் அவர்கள் குடிப்பார்கள். Then they will sing the Psalm of 115 and 116. அதற்கு பிறகு 115ஆம் 116ஆம் சங்கீதங்களை அவர்கள் பாடுவார்கள். They will read, you will be my people. நீங்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பீர்கள். They pronounce this blessing and drink another cup of wine. இந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சொன்ன பிறகு 3வது பாத்திரத்தையும் அவர்கள் பருகுவார்கள். After that they sing Psalm 117 and 118. அதற்கு பிறகு 117ஆம் 118ஆம் சங்கீதங்களை அவர்கள் பாடுவார்கள். The 4th cup, as they are drinking, they say, I will be your God. 4வது பாத்திரத்தில் உள்ளதை பருகும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். In the end they sing 136 Psalm. முடிவிலே 136வது சங்கீதத்தை அவர்கள் பாடுவார்கள். Mark 14th chapter verse 26 says, மார்க் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, our blessed Lord sang a song. ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய தேவன் ஸ்தோத்திர பாட்டை பாடினார் என்று பார்க்கிறோம். That is the 136 Psalm. அதாவது 136வது சங்கீத பாடல். During the Passover meal, our Lord took water and towel, removed his robe
and started washing the feet of his disciples. அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு துண்டையும் தண்ணீரையும் எடுத்து சீஷர்களுடைய கால்களை கழுவி துடைத்தார். So he washed the feet of including the traitor Judas. தன்னை காட்டிக் கொடுக்க போகிற யூதாசுடைய கால்களையும் அவர் கழுவி இருந்தார். He taught them to love one another. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று போதித்தார். Servant is not greater than his master. ஊழியக்காரன் எஜமானிலும் மேலானவன் அல்ல. When I wash your feet, you also must do the same. நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் அப்படி செய்ய வேண்டும். After that, he took the bread and broke it. அதற்கு பிறகு அவர் அப்பத்தை எடுத்து அதை பிய்த்து. John 6 chapter verse 47 to 65 says, யோவான் 6ஆம் அதிகாரம் 47 இலிருந்து 65 முடிய பார்க்கிறோம். when he spoke in the synagogue of Capernaum, கப்பர்நகுமிலே இருக்கிறதான ஜெபாலயத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது, he told your fathers ate manna 40 years and they were dead. உங்களுடைய பிதாக்கள் 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், ஆனால் மரித்தார்கள். But whoever eats my body and drinks my blood shall never die. ஆனால் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மரிக்கிறதில்லை. Now in the Passover meal, he broke the bread and said, this is my body. பஸ்கா விருந்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு, இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. He took the cup of the wine and said, this is my blood. திராட்சை நிறைந்த அந்த பாத்திரத்தையும் எடுத்து, இது என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்றார். So here one most interesting thing happened. இங்கே மிகவும் பிரயோஜனமான ஒரு சம்பவம் நடந்தது. That John is sitting at the right side of the Jesus. இந்த இடத்திலே ஆண்டவருக்கு வலப்பக்கத்திலே யோவான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். Peter is sitting end of the row. அந்த வரிசையினுடைய கடைசி பகுதியிலே பேதுரு அமர்ந்து கொண்டிருக்கின்றான். Just after two people, Judas is sitting. 2 நபர்களை தள்ளி யூதாஸ் அமர்ந்திருக்கின்றான். John 13:21 says, யோவான் 13:21 சொல்லுகிறது, Jesus put one a sudden shocking word to them. அவர்கள் அனைவருக்கும் திடீரென்று சொல்லி ஒரு அதிர்ச்சியூட்டும் வார்த்தையை போடுகின்றார். One of you shall betray me. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். With that everybody is shocked. அந்த வார்த்தையின் நிமித்தம் ஒவ்வொருவரும் அதிர்ச்சி விடுகிறார்கள். But Jesus doesn't want insult Judas directly. அந்த யூதாசை நேரடியாக துக்கப்படுத்த ஆண்டவர் விரும்பவில்லை. If he says directly that Judas is going to betray me, யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லுவாரானால், all the disciples, Galileans, they will hammer the Judas then and there. கலிலேயர்களாகிய மற்ற சீஷர்கள் எல்லாரும் அதே நேரத்தில் தான் இவனை கொன்றிருப்பார்கள். Jesus doesn't want to insult Judas publicly. பொதுவான நேரத்திலே யூதாசை வெட்கப்படுத்துவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. Immediately Peter looked at the John and made a signal to find out about whom the Lord is talking. உடனடியாக பேதுரு யோவானுக்கு சைகை காட்டி யாரை ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்று கண்டறிய கேட்கிறார். John immediately leaned into the Jesus heart இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்ததான் அந்த யோவான் and asked secretly with a low voice, Lord, who is that betrayer? மெதுவான குரலிலே இயேசுவினிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, யாருமை காட்டிக் கொடுக்க போகிறவன் என்று. Jesus also gave a symptom to the John. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட யோவானுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். To whomever I break this bread and dip in the wine and gives, he is the one. இந்த அப்பத்தை பிட்டு ரசத்திலே தொட்டு யாருக்கு கொடுக்கிறேனோ அவன் தான் என்னை காட்டிக் கொடுக்க போகிறவன் என்று. John 13 chapter verse 26 and 27 says, யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27 சொல்லுகிறது, our Lord broke the bread, dipped in the wine and gave to the Judas. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு ரசத்திலே தொட்டு யூதாசினிடத்திலே கொடுத்தார். The word of God says immediately the Satan entered into the Judas. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிசாசு அவனுக்குள்ளே உடனே புகுந்தான் என்று சொல்லுகிறது. Now Jesus warned Peter as well as Judas. இந்த இடத்திலே தேவன் பேதுருவையும் யூதாசையும் எச்சரிக்கிறார். He warned Peter that he will deny 3 times
before the cock crows. சேவல் கூவுகிறதற்கு முன்பதாக பேதுரு தன்னை மும்முறை மறுதலிப்பான் என்று எச்சரிக்கிறார். As well as he warned the Judas that he will betray him. அதே போல யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்பதையும் எச்சரித்தார். The word of God says Judas went out immediately. The disciples thought that he went out to buy something for the Passover. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யூதாஸ் உடனடியாக வெளியே புறப்பட்டு போனான். சீஷர்கள் எல்லாரும் அவன் பதார்த்தங்களை கொள்ளப் போகிறான் என்று நினைத்தார்கள். But in fact Judas went out not to buy, to sell the lamb of God. ஆனால் சொல்ல போனால் யூதாஸ் வெளியே போனது வாங்குகிறதற்காக அல்ல, தேவ ஆட்டுக்குட்டியை விற்பனை செய்ய. Our Lord spoke about the Holy Spirit. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை குறித்து பேசினார். What for Judas decided to betray our Lord? எதற்காக யூதாஸ் நம்முடைய ஆண்டவரை காட்டிக் கொடுத்தார்? Judas is the only highly educated disciple among all the 12 disciples of Jesus. இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களுக்குள்ளே அதிக படிப்பறிவு பெற்றவன் இந்த யூதாஸ் காரியோத்துதான். He was born in the same time of Jesus' birth at Kiryat, 7 kilometers south of Bethlehem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அதே நாட்களிலே பெத்லெகேமிற்கு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கிரியாத்திலே யூதாஸ் பிறந்தான். He studied in Rome. அவன் ரோமாபுரியிலே படித்தான். He is a master of Hebrew, Greek, Latin and Aramaic. அவன் எபிரேயு, கிரேக்கு, லத்தீன், அரமிய பாஷைகளிலே தேர்ச்சி பெற்றவனாய் காணப்பட்டான். He translates documents. அவன் பத்திரங்களை மொழிபெயர்க்கிறவனாய் இருந்தான். He is the best friend of Barabbas. அவன் பரபாசுக்கு மிகவும் நெருக்கமான சிநேகிதனாய் காணப்பட்டான். His main aim is to chase the Romans out of the Palestine. பாலஸ்தீனத்தை விட்டு ரோமானியர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதே அவனுடைய முழு நோக்கமாயிருந்தது. Jesus has got the thousands of supporters. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயிரக்கணக்கான ஒத்தாசைப்படுகிறவர்கள் இருந்தார்கள். Barabbas don't have a people's support. பரபாசுக்கோ மனிதர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதிருந்தது. So when he saw the miracle of healing the leper by Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒரு குஷ்டரோகி சுகமாக்கப்படுகிற அற்புதத்தை பரபாஸ் பார்த்தபொழுது he decided to follow Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினான். So that any day Jesus will chase the Romans out. ஏதோ ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து ரோமானியர்களை விரட்டி அடிப்பான். So that he can come to the power along with the Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட தானும் அதிகாரத்திலே வர முடியும் என்று எண்ணினான். But unfortunately all his dreams were shattered. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவனுடைய கற்பனைகள் எல்லாம் சிதைந்தது. Once when Jesus made 5 loaves of bread and 2 fish, when he distributed to more than 5,000 men near the Sea of Galilee. ஒருமுறை கலிலேயா கடற்கரையிலே 5 அப்பம் 2 மீன் 5000 பேர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொடுத்த பொழுது, So immediately Judas brings the crown of olives and wanted to put on Jesus' head. ஒலிவ இலைகளினாலே ஒரு கிரீடத்தை பண்ணி அதை இயேசு கிறிஸ்துவுடைய தலையின் சிரசின் மீது வைக்க அவன் விரும்புகின்றான். But Jesus refuses to be recognized as the king of the Jews. ஆனால் யூதர்களுடைய அரசனாக இயேசு கிறிஸ்து காட்டப்படுவதை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. Immediately he cut off the idea of Judas of a political king. ஒரு ராஜரீக ராஜாவாக வரப்போகிற எண்ணத்தை யூதாஸின் மனதிலிருந்து இயேசு கிறிஸ்து உடனடியாக வேறறுக்கிறார். In second incident, why Judas was very much upset is, யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்து மீது வெறுப்படைந்ததற்கு இரண்டாவது காரணம் என்னவென்றால், when Jesus came along with thousands of people on a donkey from Bethphage and Bethany to enter into the Jerusalem temple, எருசலேம் ஆலயத்திலே பிரவேசிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதின் மீது ஏறிக்கொண்டு பெத்பகே பெத்தானியா பகுதிகளிலே இருந்து ஆயிரக்கணக்கான மக்களோடு கூட வலம் வந்த பொழுது, he chased all the money exchangers and businessmen in the temple area and cleansed it. ஆலய விளாகத்திலே கிடந்ததான காசு கடைக்காரர்களையும் வியாபாரிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேற்றினார். Judas thought he is the only man who can oppose the clergy and the Romans with a daring. மிக பெரிய தைரியத்தோடு கூட ரோமானியர்களையும் மத தலைவர்களையும் எதிர்க்கத்தக்க தோரணை பெற்றவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் என்று யூதாஸ் எண்ணினார். So he thought he is the only right man to be fit to be the king of Israel. இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு ராஜாவாக தகுதி பெற்ற ஒரே ஒருவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று யூதாஸ் கருதினார். He goes and puts olive crown on his head. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தலையின் மீது ஒலிவ கிரீடத்தை அவன் வைத்தான். Jesus refuses second time. இரண்டாவது முறையும் இயேசு கிறிஸ்து அதை வேண்டாம் என்று ஒதுக்கினார். Now we come to know all his dreams were shattered. தன்னுடைய கனவுகள் எல்லாம் சிதைகின்ற வேளை வந்துவிட்டது என்று யூதாஸ் எண்ணலானார். Jesus
will no more entertain his political ambitions. அரசியல் ஆதாயங்களை உள்ளத்திலே வைத்திருக்கின்ற இவனை ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து முன்னேற்ற மாட்டார் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. Matthew 26 chapter verse 14 to 16 says, மத்தேயு 26 அதிகாரம் 14 இருந்து 16 வரை சொல்லுகிறது, Judas goes to the high priest for a bargain to betray the Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படி பிரதான ஆசாரியனிடத்திலே அவன் பேசும்படி போனான் என்று பார்க்கின்றோம். This Judas just ready to sell the Jesus for the 30 pieces of silver. 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கின்ற நிலைமைக்கு யூதாஸ் தள்ளப்பட்டான். In today's value, the amount is only 18,000 rupees. இன்றைய மதிப்பீட்டின் படி அந்த 30 வெள்ளி என்பது வெறும் 18,000 ரூபாய்கள் தான். Mark 14 chapter verse 3 to 9 if you see, மார்க் 14 அதிகாரம் 3 இருந்து 7 வரை பார்ப்போமானால், at the house of the Simon the leper in the Bethany, when the Maria poured a perfume on the feet of Jesus, பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து வந்த பொழுது மரியாள் நலத தைலத்தை அவருடைய கால்களிலே ஊற்றினாள். immediately Judas complained, why to waste this perfume? We can sell it for 300 dinars. ஓ, எதற்காக இந்த தைலத்தை வீணடித்து விட்டாய்? இதனை 300 பணத்துக்கு விற்றிருக்கலாமே என்று முறுமுறுத்தான். In today's value, it's costing only 30,000 rupees. இந்த கால மதிப்பின்படி அது 30,000 ரூபாயாகும். Judas valued perfume of the Mary for 30,000 rupees, but the body of Jesus only 18,000 rupees. யூதாஸ் மரியாளின் தைலத்திற்கு 30,000 ரூபாயை மதிப்பை போட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு வெறும் 18,000 ரூபாயை மதிப்பு. Now Judas decided to settle with Jesus with any cost of money. இயேசு கிறிஸ்துவை எந்த விலை கிரயத்தினாலும் முடித்து விட வேண்டும் என்று யூதாஸ் தீர்மானித்தார். As soon as the Judas left that place, யூதாஸ் அந்த இடத்தை விட்டு வெளியேறின உடனே, after that our Lord sang a song along with his disciples. தன்னுடைய சீஷரோடு கூட நமது ஆண்டவர் ஒரு பாடலை பாடினார். He sang Psalm 136. 136வது சங்கீதத்தை அவர் பாடினார். He left that upper room, took the road at the side of the Caiaphas house to reach to the Gethsemane. மேலறையை விட்டு காய்பாவின் வீட்டுக்கு அருகான பாதையை தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு போனார். Till today you can see the same place after 2000 years without any change. இன்றைக்கும் 2000 வருஷங்கள் கழிந்த பிறகும் அந்த பாதையிலே எந்தவித மாற்றமும் இல்லாதிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். The same route which our Lord used to walk up and down from Gethsemane to the upper room. மேலறைக்கும் தோட்டத்திற்குமாய் எப்படி இயேசு கிறிஸ்து மேலும் கீழுமாய் நடந்தாரோ அந்த பாதையிலே மாற்றங்களே இல்லாமல் இன்னமும் இருக்கிறது. To reach the Gethsemane, our Lord has to cross the brook of Kedron. கெத்செமனே தோட்டத்தை அடைவதற்கு நமது ஆண்டவர் கெதரோன் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. The brook of Kedron always flows with the full of blood of the goats. அந்த கெதரோன் ஆறானது எப்பொழுதுமே ஆட்டுக்கிடாக்களுடைய ரத்தத்தினாலே நிறைந்து பாயும். Because whatever the animals sacrificed on the altar in the temple of Jerusalem, that blood flows into the brook of Kedron. ஏனென்று சொன்னால் எருசலேம் தேவாலயத்து பலிபீடத்தின் மீது எந்த விலங்கு பலியிட்டாலும் அந்த ரத்தத்தின் வடிகால் கெதரோன் ஆற்றிலே கலக்கிறதுனாலே அப்படியாக இருக்கும். The historian Josephus says, ஜோசிபஸ் என்கிறதான வரலாற்றாசிரியர் சொல்லுவான், every year during the Passover, பஸ்காவின் காலத்திலே ஒவ்வொரு ஆண்டிலும் around 2,56,500 animals will be sacrificed on the altar in the temple of Jerusalem. 2,56,500 ஆடு. What for the sweat? The blood has come like a sweat. ஏன் ரத்தத்தின் பெருந்துடிகளாக வியர்வை வெளிப்பட்டது? The reason is, காரணம் என்னவென்றால், when our Lord is praying to the Father, நம்முடைய ஆண்டவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பொழுது we can see what sort of sufferings and crucifixion he will undergo within few hours from now onwards. இன்னும் சில மணித்துளிகளுக்குள்ளாகத்தான் எப்படிப்பட்டதான பாடு நிறைந்த சிலுவை மரணத்தை சந்திக்க போகிறோம் என்பது இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்துக் He கொண்டிருந்தார். can see in front of him what is going to happen to him next.
அடுத்து தனக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை இயேசு கிறிஸ்து தனக்கு முன்பதாக பார்க்க முடிந்தது. The horrible crucifixion he can see. கொடூரமான சிலுவையை அவரால் நோக்கி பார்க்க முடிந்தது. That is the reason he was in total agony. அதனாலே தான் அவர் மகா பெரிய உபத்திரவத்துக்குள்ளாயிருந்தார். He was in a torture and agony. அவர் தாமே அதிகமாய் பாடுபட்டு வேதனையை சகித்தார். It is like to tell to somebody, by tomorrow 12 o'clock we will going to chop off your head. அதுதானே நாளைக்கு 12 மணிக்கு உன்னுடைய தலையை வெட்டி விடுவேன் என்று ஒருவனுக்கு சொல்லுகிறதற்கு ஒத்ததாயிருந்தது. While chopping of the head, there won't be much pain. At one shot the head will fly. ஒரு மனிதனுடைய தலையை வெட்டும் பொழுது அதில் அதிகமான ஒரு பாதி ஒன்றும் இருக்காது. ஏன் என்று சொன்னால் ஒரு நிமிடத்தில் அது வெட்டி துண்டாக்கப்பட்டது. But from now on, you can imagine, keep on thinking of how they are going to chop off your head. ஆனால் இப்பொழுதிலிருந்தே அந்த தலை எப்படி துண்டிக்கப்பட போகிறது என்பதை அவன் நினைத்து நினைத்து வாட ஆரம்பிக்கிறான். By imagining that one, you will be completely broken down. அந்த ஒரு காரியத்தை நீ கற்பனை செய்கிறபடியினாலே உன்னை முற்றிலுமாய் இழந்தவராய் தள்ளப்படுகிறாய். It is called a hematidrosa, that is meant sweat mixes with the blood and comes out of the body. ஹெமசட்ரோடாப் என்று சொல்லப்படுகிற வார்த்தையிலே அது குறிப்பிடப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால் ரத்தமானது வியர்வையாக வெளிப்படுவது. So the whole of the body, the miniature hemorrhage starts. அவனுடைய சரீரம் முழுவதும் வேதனையர் துணிகளாக அவைகள் மாற ஆரம்பிக்கிறது. Whole of the body sweats blood. முழு சரீரமும் ரத்தத்தை வேர்வையாக சிந்துகிறது. That is the reason our Lord tells to the Father, if it is thine will, take away this cup from me. எனவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு அகற்றி போடும் என்றார். When he uttered this word, God the Father might have shocked. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உச்சரித்த பொழுது பரமபிதா அதிர்ச்சிக்குள்ளாகி இருப்பார். The reason is the Father is waiting for only for this hour. ஏன் என்று சொன்னால் இந்த ஒரு வேளைக்காக தான் பிதாவாகிய தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். The Son is afraid. குமாரனோ பயந்தவராய் காணப்படுகிறார். That is the reason God the Father immediately sent his angel to comfort him. எனவேதான் பிதாவாகிய தேவன் தம்முடைய தூதர்களை உடனடியாக அவரிடத்திலே சேவை செய்யும்படி அனுப்பி வைக்கிறார். Jesus came to his disciples and saw they were sleeping. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் வந்த பொழுது அவர்கள் தூங்குகிறதை கண்டார். Third time when he came to them, மூன்றாவது முறையும் அவர்களிடத்தில் வந்தார். the Judas already came with 600 Roman soldiers and 400 temple guards. அதற்குள்ளாக யூதாஸ் காரியோத்து 600 ரோம போர்ச்சவர்களையும் 400 தேவாலயத்து காவலர்களையும் அங்கே கொண்டு வந்திருந்தார். Not only that, he brought 250 Sanhedrin police along with him. அது மாத்திரமல்ல, 250 சனகரிப் சங்கத்து காவலர்களையும் அவன் அழைத்து வந்திருந்தான். They came with the torches, clubs and swords. அவர்கள் எல்லோரும் தீவட்டிகளோடும் ஈட்டிகளோடும் பட்டயங்களோடும் வந்திருந்தார்கள். Mark 14th chapter verse 22 says, மார்க் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, Judas gives a sign to them who is Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி யூதாஸ் காரியோத்து அவர்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லி இருக்கிறார். He says, whomever I am going to kiss, you arrest only him. நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவரை மாத்திரம் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லி இருந்தான். Why he gave this reason? ஏன் அவன் இந்த காரணத்தை சொல்ல வேண்டும்? The reason is, காரணம் என்னவென்றால், that Jacob, Alphaeus, he and Jesus looks almost same in appearance. அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு கூட இயேசு கிறிஸ்துவை போலவே தோற்றத்திலே ஒன்றாக காணப்பட்ட. In that garden shadows in midnight, these people may confuse and arrest Jacob the Alphaeus. ஒருவேளை அந்த ராக்காலத்து இருளிலே அவர்கள் குழம்பி போனவர்களாக இந்த அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபை ஒருவேளை அவர்கள் பிடித்துவிடக் கூடுமோ என்கிறதற்காக அவர் அப்படி செய்தார். So Jesus may escape. ஒருவேளை இயேசு கிறிஸ்து தப்பிவிடலாமோ என்று சொல்லி. So that is the reason he told, I am going to kiss him. To him only you must arrest. எனவேதான் யூதாஸ் சொல்லி இருந்தான், நான் யாருக்கு முத்தமிடுகிறேனோ அந்த முத்தமிடுகிறவனை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றிருந்தான். They came in the dark nights with the torches to search the light of the world. அந்த நள்ளிரவிலே தங்களுடைய கைகளிலே தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு உலகத்தின் பேரொளியை தேடி வந்திருந்தார்கள். When Judas came and kissed our Lord, யூதாஸ் வந்து நமது ஆண்டவரை முத்தமிட்ட பொழுது our Lord called him friend. ஆண்டவராகிய இயேசு அவனை சிநேகிதனே என்று அழைத்தார். He asked the soldiers, to whom you are searching?
ஆண்டவராகிய இயேசு சோர்ச்சவர்களிடத்திலே கேட்கிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? When they told we are searching for Jesus of Nazareth, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது our Lord told, I am the one, you arrest me and leave the rest of the disciples. நான் தான், என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், மற்றவர்களை போக விடுங்கள் என்று நம் ஆண்டவர் சொன்னார். When he told that he is the one, they were so scared and fell down to the ground. நான் தான் என்று ஆண்டவர் சொன்னவுடனே அவர்கள் எல்லாம் அதிகம் பயப்பட்டு தரையிலே விழுந்தார்கள். Matthew 26 chapter verse 52 says, மத்தேயு 26 அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது, Peter took the sword and chopped off the ear of the Malchus. மல்கூஸ் என்கிற சேவகனுடைய காதை பேதுரு தன் பட்டத்தை எடுத்து வெட்டி போட்டான் என்று சொல்லுகிறது. Here the Jesus says three things. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து 3 காரியங்களை சொல்லுகிறார். Those who live by the sword shall die by the sword. பட்டயத்தை நம்பி வாடுகிறவர்கள் பட்டயத்தினாலே சாவார்கள். He warned the Peter. ஆண்டவர் பேதுருவை எச்சரித்தார். Those who live by the sword shall die by the sword. பட்டயத்தை நம்பி வாடுகிறவர்கள் பட்டயத்தினாலே மரிகிறார்கள். Keep your sword in its place. உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு என்றார். Second thing he told, இரண்டாவது காரியமாய் அவர் சொன்னது, don't you think if I pray now that my Father will send 12 legions of angels to rescue me? நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்பி என்னை காப்பார் என்று நீ அறியவில்லையா? In Latin word, legion means 6,000. லத்தீன் பாஷையிலே ஒரு லேகியோன் என்று சொல்லுவது 6000. That means 12 legions means 72,000 angels the Father will send. 12 லேகியோன் என்று சொன்னால் 72,000 தூதர்களை பிதா அனுப்புவார் என்று அதற்கு அர்த்தம். Do you know what is the power of the single angel? ஒரு தனிப்பட்ட தூதனுடைய பலம் எவ்வளவு என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? 2 Kings 19th chapter verse 35 says, 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, the angel of the Lord entered in the Assyrian camp and slaughtered 185,000 Assyrian soldiers in single night. கர்த்தருடைய தூதன் அசீரியர்களுடைய பாளையத்திலே இறங்கி ஒரே ஒரு ராத்திரியிலே 1,85,000 பேர்களை கொலை செய்து போட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. That is the power of the single angel. அதுதானே ஒரு தேவதூதனுடைய பலம். In 1991 during the Gulf War, 1991வது வருஷம் நடைபெற்றதானே வளைகுடா யுத்தத்திலே Americans came with 1,800 warplanes. அமெரிக்கர்கள் 1800 போர் விமானங்களோடு கூட வந்திருந்தார்கள். F-14, F-15, F-16 and B-52 bombers. F-14, F-15, F-16, B-52 ரக போர் விமானங்கள். They bombed over Iraq 39 days continuously. ஈராக்கை அவர்கள் 39 நாட்கள் தொடர்ந்து தாக்கினார்கள். Total 1,25,000 sorties they were made. 1,25,000 முறைகள் அவர்கள் குண்டு வீசினார்கள். Each time they dropped minimum 5 tons of ammunition. ஒவ்வொரு முறையும் குறைந்தபட்சம் 5 டன் வெடிமருந்துகளை வீசினார்கள். In spite of this heavy bombing, இப்படிப்பட்ட பயங்கரமான தாக்குதலுக்கு பிறகு America with its 27 allied nations, 27 நேச நாடுகளோடு கூட போரிட்ட அமெரிக்க தேசம் hardly they could kill 1 lakh Iraqi soldiers. ஒரே 1,00,000 ஈராக்கிய வீரர்களை மாத்திரம் அவர்களால் கொல்ல முடிந்திருந்தது. But 2,720 years back, a single angel slaughtered the same Iraqi soldiers in one night. 1,85,000. ஆனால் 2,700 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதே ஈராக்கியர்களை ஒரே ஒரு தேவதூதன் ஒரே ஒரு ராத்திரியிலே 1,85,000 பேர்களை கொன்று குவித்திருந்தார். That is the power of a single angel. அதுதானே ஒரே ஒரு தேவதூதனுடைய பலம். That is the one our Lord is telling, if He wants, the Father will send like that angels 72,000. அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் இயேசுவானவர் சொல்லுகின்றார், தனக்கு தேவையானால் பிதாவானவர் 72,000 தேவதூதர்களை அனுப்பி வைப்பார். If He wanted a defense, அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு ராணுவம் வேண்டும் என்று நினைத்திருந்தார். these angels can slaughter entire the Roman army of total 25 lakhs in fraction of seconds. ஒரே ஒரு இமை பொழுதிலே தானே 25 லட்சம் ரோம சாம்ராஜ்யத்துடைய போர்ச்சவர்களை துண்டாடி இருக்க முடியும். Not only that, they can slaughter the entire humanity in few minutes. அது மாத்திரமல்ல, சில நிமிட துணிகளிலே தானே முழு மனித வர்க்கத்தையுமே அடித்து போட்டிருக்க But முடியும். our Lord gave His life with His own free will. ஆனால் நமது ஆண்டவராகிய கிறிஸ்து சுய விருப்பத்தின்படியே தன் ஜீவனை கொடுத்தார். The Lord says the third thing, நமது ஆண்டவர் சொல்லுகின்ற மூன்றாவது காரியம், why do you come unto me like a
coming upon a bandit. ஒரு கல்வனை பிடிக்க வருகிறதைப் போல ஏன் வந்தீர்கள் என்றார். Every day I am in the temple preaching. அனுதினமும் தேவாலயத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேனே. You did not arrest me. என்னை அங்கே நீங்கள் பிடிக்கவில்லையே. John 18 chapter verse 8 says, you arrest me and leave these people. என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், இவர்களை விட்டு விடுங்கள் என்று யோவான் 18:8 சொன்னார். They came and fall on the Jesus and caught him. அவர்கள் அவர் மீது விழுந்து அவரை பிடித்துக் கொண்டார்கள். With one rope they tied his both the hands at the wrist. ஒரு கயிறினாலே அவருடைய 2 கைகளையும் அவர்கள் மணிக்கட்டிலே கட்டினார்கள். Other rope they tied his neck and waist together. அடுத்த கயிற்றினாலே அவருடைய கழுத்தையும் இடுப்பையும் சேர்த்து கட்டினார்கள். The Roman soldiers started beating Jesus. ரோம போர்ச்சையர்கள் இயேசு கிறிஸ்துவை அடிக்க துவங்கினார்கள். Now in next volume we will see 3 religious trials of Jesus. இனி அடுத்த கேசட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த 3 மதத்தாரின் விசாரணைகளை கேட்கலாம். Amen. ஆமென்.